டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் விஜய் அவர்களையும் தாவேக்கா அவர்களையும் டார்டாரா கிழித்து தொங்க விட்டுருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலேயே இன்னைக்கு நடந்த சட்டமன்றம் கடும் வாக்குவாதத்தோடு என்ன பண்ணியிருக்கு, பயங்கரமான ஒரு விஷயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கு போயிருக்கு. இதில் விஜய் அவர்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். நிதி அமைச்சர் அவர்கள் சில ஃபைலை வந்து டேபிளில் கொடுத்துருக்காராம்ப்பா, விஜய் டேபிளில் கொடுத்துருக்கிறாராம். அது விஜய் டேபிளில் இருக்குது உண்மைதானா? அந்த ஃபைலை தயவுசெய்து என்னை திறக்க வச்சிடாதீங்க, திறந்தா அவ்வளவுதான், நானாக திறக்க மாட்டேன், ஆனால் என்னை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு சொல்லியிருக்காரு. நான் எப்போ திறக்கணும் எப்படி திறக்கணும் அப்படின்றத எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களாக திறக்க வச்சிடாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு மிரட்டல். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான மிரட்டல், டைரக்டான மிரட்டல். இதில் மறைமுகமே நம்ம சொல்லக்கூடாது, டைரக்டாக எதிர்க்கட்சியை மிரட்டியிருக்காரு. இப்போ நம்மலாம் வந்து வெளியில் சொல்லுவாங்க, இந்த பார்ப்பா நீ ஓவராக பண்ணிட்டா எல்லாத்தையும் அவுத்து விட்ருவேன் பார்த்துக்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்கள்ல. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளை பார்த்து அவங்க வந்து மறைக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நம்மளுக்கு எப்போயுமே அடங்கி இருக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம மிரட்டுறது. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது, பட் இருந்தாலும் பார்த்தியா எடுத்து விட்ருவேன் பார்க்குறியா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு மிரட்டுவோம்ல, அந்த மாதிரி தான். என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாமல் இது என் டேபிளில் ஃபைல் இருக்குது, என் டேபிளில் ஃபைல் தரங்க சார், திறந்து காட்டுங்க சார், அப்படி என்ன தான் அந்த ஃபைலில் இருக்குது நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் நம்ம கிட்ட வேணாம். மிஸ்ஸாவே பார்த்தவங்க நாங்கள், எப்பேற்பட்ட ஒரு விவகாரத்தை பார்த்தவங்க திமுககாரங்க. இந்த திமுககாரங்கிட்ட வந்து இந்த அரட்டல் உரட்டல் மிரட்டல் அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரே ஒரு உதாரணம். இது வரைக்கும் இந்த அரசியல் வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே திமுக இங்கே ஊழல் பண்ணியிருக்கு, இங்கே ஊழல் வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க, பணத்தை கையாடி இருக்காங்க, சொத்துக்களை குவிச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு எல்லாருமேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கேஸாவது இங்கே வந்து ஆமாப்பா இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க ப்ரூவ் ஆகி யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? ஐயா கலைஞர் மேலே மேம்பால ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு உட்கார்ந்த உடனே என்ன பண்ணாங்க, கைது செய்தாங்க. ஆனால் அந்த கேஸை எப்படி சுக்குநூறாக உடைச்சி வெளியே வந்தார் ஐயா கலைஞர் அவர்கள். பொய், இந்த கேஸே பொய், ஆதாரமே இல்லாத ஒரு பொய், ஊழலே நடக்கலை அப்படின்றத உடைச்சிட்டு வெளியே வந்தார் ஐயா கலைஞர் அவர்கள். அப்போது மேயராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. எல்லாம் கட்டுக்கதை, இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஸோ வாண்டடாக வந்து என்ன பண்ணுறாரு, ஜட்ஜே முன்னாடி வந்து என்ன பண்ணுறாரு, ஆஜராகி என்ன பண்ணுறாரு, நாங்கள் இந்த ஊழல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இதை உடைச்சி பொய்யான கேஸுன்னு உடைச்சி காட்டினவங்க இந்த திமுக காரங்க. ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு எங்கள் கிட்ட டேபிள் மேலே ஃபைல் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பீலாக விடுறீங்க. உண்மையிலேயே விஜய் அவர்கள் கிட்ட இந்த ஃபைல் இருந்தால், அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன ஃபைல் இருக்கா, ஓப்பன் பண்ணுங்க, நாங்களும் பார்க்குறோம் அதில் என்ன இருக்குது, அதில் உண்மை தன்மை இருந்திருந்தால் ஆதாரத்தோடு இருந்தால் நீங்கள் கேஸை போடுங்க, நீங்கள் கேஸை போட்டு ப்ரூவ் பண்ணுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு இந்த பாச்சா காட்டுற வேலைலாம் நம்ம கிட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ண சொல்லிட்டார். உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபைலை திறக்குதுன்னா ஜோசியக்கார் வேணுமா, ஜோசியம் சொல்லணுமா, நல்ல நேரம் எதனா வேணுமா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த ஜோசியத்தை பற்றி பேசுனா ஏன் தான் இவங்களுக்கு கோவம் வருதுன்னு தெரியல, இவங்கள சொன்ன மாதிரியே ஏந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஜோசியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு விவாதமே போயிடுச்சுங்க. ஏன்னா ரத்தன் பண்டிட்னு ஒரு ஜோசியர் இருக்கார், அவர் தான் தாவேக்காவுக்கு நேரம் குறித்தவர், நாள் குறித்தவர், கலர் குறித்தவர், கொடியை வடிவமைச்சவர், பேர் வச்சவர், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சதே யாராம், நம்ம ரத்தன் பண்டிட் தானே. நான் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்காரு. தாவேக்காவுடைய கொடி அமைப்பு, அந்த ரெட்டு மஞ்சள் கலரு, அந்த வாகைப்பூ யானை, அந்த லோகோ கிரியேட் பண்ணுது, அந்த கொடியை வடிவமைச்சது, கலர் வச்சுது, பேர் வச்சுது, புள்ளி வச்சுது, எல்லாமே யாராம், நம்ம ரத்தன் பண்டிட் தானே. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் கூட வந்து யூடியூப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி இருக்கும், அதில் வந்து லோகோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த விழாவில் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த வெற்றி டிவிக்கே அவர் என்ன பண்ணியிருக்காராம், அவர் தான் வந்து வடிவமைச்சு எல்லாமே பார்த்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு, இந்த பேர் வைங்க, இந்த புள்ளி இந்த கலரில் வைங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம வெற்றி முதலீடு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனார்ல, வெற்றி தமிழகம், அந்த வெற்றிக்கு 2 டீ போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, 2 டீ போட்டு என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜோசியத்தினாலேயே இந்த விவகாரம் நடக்குது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஜோசியத்தை இவங்க நம்புகிறாங்களா ஏன் அப்படின்றது. இப்போது முதலமைச்சர் அலுவலகம் வந்து மாற்றப்படுது, கவிஞர் நாமக்கல் மாளிகையில் 10வது மாடியில் மாற்றப்படுது. அது தற்காலிகமானது
மாற்றப்படுது அப்படின்னு சட்டசபையில் யார் பதிவு பண்ணுறா? ஆதவர்ஜுனா அவர்கள் பதிவு பண்ணுறார். இது தற்காலிகமாக ஒரு மாற்றம் தான், நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இங்கே பணம் இல்லை, கஜனாகாலி, மக்களுடைய வரிப்பணத்தை இப்படி வீண்வரை செய்யலாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது மாற்றப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பொதுவெளியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஜோசியர் சொல்லி தான் இவர் மாத்திர உச்சத்தில் இருக்கணும், கிழக்கு பார்த்து நிற்கணும், கடல் தெரியணும், அப்படி அந்த சூரிய உதயம் படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னதுனால இவர் மாற்றுறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுது. அப்போது முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை நம்புறாரு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுது. ஜோசியரை ஒத்துக்கிறாரு. அந்த ரத்தன் பண்டிட் அவர்கள் என்ன சொல்கிறார், நான் தாங்க தாவேக்காவுக்கு நாள் குறித்தேன், தாவேக்கான்னு பேர் வச்சது நான் தான், தமிழக வெற்றிக்கழகம் பேர் வச்சது நான் தான், அந்த கலரு கொடி எல்லாமே சொன்னேன், நான் சொல்லி தான் விஜய் அவர்கள் இந்த கலர் ட்ரெஸ் போடுறாரு, அதெல்லாம் போடுறேன்னு அவரே சொல்கிறாரு. அப்போது இங்கே ஜோசியரே இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அப்ரூவல் ஆகிறாரு. ஆமாம், நான் தான் காரணம், முதலமைச்சராக உக்காந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்றாரு. அப்போ ஜோசியரால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஜோசியர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அதான் உண்மை. ஏன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணுறாராம், முதலமைச்சர் ஆக்குனது அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். நான் சொல்லி தான் விஜய் அவர்கள் இவ்வளோ பண்ணார், இவ்வளோ செஞ்சிருக்காரு, இப்போ முதலமைச்சராக இருக்காரு, அதே போல் இந்த டிவி சேனலில் பயங்கரமாக ஹோன்னு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா, அப்போ இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு கோர்வையில சொல்லவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேச்சுவாக்கில் என்ன சொல்லுவோம், எப்பா என்னப்பா வெத்தலைப்பா கூத்தா தான் நீ வருவியா, உனக்குன்னா நல்ல நேரம் வரணுமா, நான் ஜோசியர் வந்து சொன்னதான் நீ வருவியா அப்படின்னு நம்ம பேச்சுவாக்கில் நம்ம பேசுவோம்ல. அது போல தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். என்ன சொன்னார், 3 ஃபைல் இருக்குது அப்படின்றீங்க, என்னை திறக்க வச்சிடாதீங்க, எனக்கு நேரம் வரும்போது தான் திறப்பேன், இப்போயே திறக்க வச்சிடாதீங்க மிரட்டுறீங்களா, என்ன ஜோசியர் வந்து சொன்னால் தான் திறப்பீங்களா, நல்ல நேரம் வந்தால் தான் திறப்பீங்களா, அப்படி ஒரு பேச்சுவாக்கில் தான் பேசினார். உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி ஜோசியரை பற்றி பேசலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தேவையில்லாத வந்து என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு சவாலை விட்டு சொல்கிறார். அவர் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறார். உண்மையிலேயே சவாலை ஓப்பன் சேலஞ்சுங்க. அவருக்கு தைரியம் தான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணட்டும், அதில் என்ன மிஸ்டேக் இருக்குதோ, என்ன ஒரு குளறுபடி இருக்குதோ, அது டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ண கேஸ் போடுங்க, எல்லாத்தையும் நாங்கள் சந்திக்க தயார். என்ன சும்மா இதே வச்சு மிரட்டின்றீங்க, இது வரைக்கும் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இந்த அரசு. வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொன்னாங்க, அப்படியே டார்டராக கிழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெள்ளை அறிக்கையில் ஒத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. திமுக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, அதுலேயே டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கலை, இது பண்ணல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அதுவும் பக்காவாக நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் வேலையாட்கள் கம்மியாக இருக்கும் பொழுதே கரண்ட் சப்ளை சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே அரசு என்ன பண்ணிருக்கு, அந்த வேலையாட்கள் வச்சே கரண்ட் சப்ளை ஒழுங்காக கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது ஊழல் பட்டியலை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் மரிய வில்சன் அவர்கள். ஆனால் அது செஞ்சாங்களா, கிடையவே கிடையாது. ஸோ இப்படியா சொல்லி 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 மக்களை டைவெர்ட் பண்ணுறது, மக்களை ஏமாத்துறது. உங்களை பார்த்து ஒரு கேள்விகளை கேட்கும் பொழுது அதுக்கு பதில் வரல அப்படின்ற பட்சத்தில் மக்கள் கிட்ட இது தவறாக பிம்பத்தை கிரியேட் பண்ணுது. இந்த லைவ் போட்டதுனால நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கணும், தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டோம், நம்மளே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், மக்கள் கிட்ட கெட்டவங்களா காட்டுறோம், அதனால் இதை வந்து திசை திருப்பணும் அப்படின்னா உடனே இது மாதிரி ஒரு கையில் எடுத்துக்குது. உங்களை வந்து ஊழல் பட்டியலை வெளியிட்டுருவேன், நீங்கள் வந்து ஃபைலை திறந்து வச்சிடாதீங்க, உங்களுக்கு லிஸ்ட்டில் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பண்ணுங்கப்பா. 100 நாள் ஆயிடுச்சுல, இது வரைக்கும் ஏன் தாமதம்? அந்த ஃபைல் உண்மையிலேயே விஜய் டேபிள் மேலே இருந்திருந்தா உடனே அதை திறந்து இன்னார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க, இத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க, கேஸை போடுங்க, எல்லாத்தையும் மக்கள் கிட்ட காட்டுங்க. நீங்கள் திமுக அழிக்கணும் தானே வந்தீங்க. அப்போ உங்கள் டேபிள் மேலே ஃபைல் இருக்கும்போது அது உங்களுக்கு வெள்ளை மாதிரி, லட்டு மாதிரி, ஏன் அதை வந்து நீங்கள் வந்து நான் திறந்து அவங்கள வந்து கேவலப்படுத்த மாட்டீங்க, அவங்கள அசிங்கப்படுத்த மாட்டீங்க, அழிக்க மாட்டீங்க? அப்போ இது சும்மா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது, அவ்வளவுதான். இதை தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கேட்குறாரு. இந்த வரட்டல் மிரட்டல்களாக எங்களை வந்து இது பண்ணியாதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் மௌனம் தான் காத்துட்டு இருக்காரு கண்டி, அதுக்கும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆதவர்ஜுனா அவர்களும் இங்கே வந்து தேவையில்லாத வார்த்தைகிறாரா, நீங்கள் அவர் வரலை, அவர் இப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், விஜய் அவர்கள் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ இருக்குது, எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் விஜய் அவர்கள் மாற்றி பேசினாரா இல்லையா. இல்லை இப்போ விஜயை அணை கட்டணுன்றது சபாநாயகர் அவர்களும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்களும் அணை கட்டுறாங்களா அப்படின்றதை இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பற்றியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.